தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. எம்மை மகிழ்வித்தமைக்கு மனமார வணங்குகிறேன் ரசிகர்கள் மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப சற்று பூசினார் போன்ற வானிடம் கொண்ட தோற்ற பொலிவு, அமைதி தவழும் முக வடிவில் கருணை மிகு ஈர்ப்பிசை கண்களை கொண்டவர். பாரபட்சமின்றி பழகுவதில் இனிமை, பண்பிலே உயர்மை, மற்றவரை மதிப்பதில் பெரும் மாண்பை என அனைவரும் போற்றும் அளவுக்கு சிறப்பு குணங்களை தன்னகத்தை கொண்டவர். தன் மனதில் பட்டதை எவருக்காகவும் மறைக்காது வெளிப்படையாக கூறும் அளவுக்கு துணிச்சல் படைத்தவர். யாராக இருப்பினும் அவர்தம் திறமைகளை கிஞ்சித்தும் குறைத்து மதிப்பிடாது நிறைவாக பாராட்டும் மனம் உடையவர் மட்டுமின்றி அரவணைத்து ஆசி வழங்கும் தாய்மை குணம் கொண்டவர். ஆடை ஆபரணங்களோ பந்தா படவு அலட்டல் ஏதுமின்றி எளிமையின் சிறந்த உருவமாய் காட்சி அளித்ததுடன் மேற்கூறிய குண நலன்களாலேயே இசை ரசிகர்களால் ஜானகி அம்மா என பாச உணர்வால் அழைக்கப்பட்டவர். முறைப்படி இசை பயிற்சிகள் ஏதுமின்றி எக்கடினமான பாடல்களாக இருப்பினும் மிகவும் அனாயசமாக பாடும் அளவுக்கு இசை ஞானம் பெற்ற சங்கீத கலைவானின் நட்சத்திர சுயம்பு கலையரசி. குயில்தான் கூவுகிறதோ என எண்ண தோன்றும் அளவுக்கு வசீகரிக்கும் தனித்துவமான குரல் வளம் கொண்டவர் மட்டுமின்றி ஹம்மிங் என்ற வார்த்தைக்கு பெருமை சேர்த்த இசை உலகின் மகாராணி. மகிழ்ச்சி, கோபம், காதல், ஏக்கம், விரகதாபம், தாய்மை மற்றும் அன்பு என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற மன உணர்வுகளை தனது குயிலினும் இனிய குரலால் வெளிப்படுத்தி பாடல்கள் வாயிலாக நடிப்பையும் பிரதிபலிக்க முடியும் என நிரூபித்த எக்ஸ்பிரஷன் அண்ட் மாடுலேஷன் குயின் என போற்றப்பட்டவர். ஏற்ற இரக்கங்களோடு பாடல் வரிகளுக்கு உயிர் தந்து தனது அற்புத குரல் வளத்தால் நடமாட வைத்த இசை வித்யாயினி. 17க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள், 6க்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகளின் மொழி பாடல்கள் என சுமார் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என வர்ணிக்கப்பட்ட சாதனை மங்கை. பின்னணி பாடல்கள் மட்டுமின்றி எழுத்தாளர், ஓவியர், பாடல் ஆசிரியர் மற்றும் இசை அமைப்பாளர் என எண்ணற்ற பன்முக திறன்களை கொண்ட கலை வித்தகி. இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை உடையவரும் எண்ணற்ற கலை சாதனைகள் படைத்தவருமான இசை பேரரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, சர்க்கஸ் கலைகளை பயின்று தாயாரின் ருத்ர தாண்டவத்திற்கு ஆளானது ஏன், மருத்துவரும் இசை நிபுணருமான தந்தை காட்டிய வழி என்ன, பள்ளி படிக்கும் காலத்திலேயே குடியரசுத் தலைவரிடம் பெற்ற விருது யாது, யாரால் இசைத்துறையில் கால் பதித்தார், விதியின் விளையாட்டாக பாடிய முதல் பாடலே வெளியாகாமல் வேதனை தந்த நிகழ்வு, தனக்கு பின்னணி பாடல் பாட ஜானகியை அனுமதிக்காத நடிகையர் திலகம் சாவித்திரியானவர் அவர் பாடிய பாடலாலையை உச்சம் தொட்ட காலத்தின் மாற்றம் என்ன, முத்திரை பதித்த பாடல்கள் யாவை, இசைத்துறையில் மேற்கொண்ட சாதனைகள் என்னென்ன, தன்னை நாடி வந்த பத்மபூஷன் எனும் உயரிய விருதை நிராகரித்தது ஏன், தனது காதல் கணவருக்காக மணப்பெண் தேடிய வேதனை மிக்க சூழல் யாது, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், ஹீரோவாக அறிமுகமான மகன் திரை உலகில் ஜொலிக்க முடியாமல் வீழ்ந்த வேதனை மட்டுமின்றி மன வாழ்க்கையிலும் தோற்றுப்போன சோதனை,
அடித்தளமாக இருந்த காதல் கணவரின் அகால மரணம், இதனைத் தொடர்ந்து தீ விபத்தால் மரணித்து போன செல்ல பேத்தியின் மறைவு, இறுதி வரை தனக்கு அரணாக நிற்பார் என நினைத்த பாச மகனும் புற்று நோயால் பாதிக்கப்பட்டு பரிதவிக்க விட்டு சென்றது, மகனின் நினைவு நாளை கொண்டாட பாடல்கள் பல எழுதி பின்னணி பாடகர்களை கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்த தள்ளாத முதுமை வயதில் பரபரப்பாக இயங்கி வந்தவர் திடீரென மறைந்த துயரம், மரணத்திற்கு முன் நிகழ்ந்த கடைசி நிமிட போராட்டங்கள் என இதுவரை பலரும் அறியாத சாதனைகளும் வேதனைகளும் கலந்த அரிய பல தகவல்கள், காணாத குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த அம்மா எஸ் ஜானகி அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பார்த்து பார்த்து தொகுத்தளிக்கப்பட்ட நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1938 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ரேபல்லா தாலுக்காவை அடுத்த பல்லப்பட்லா என்ற கிராமத்தில் வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த சிஸ்லா ஸ்ரீ ராமமூர்த்தி மற்றும் சத்தியவதி தம்பதியருக்கு பிறந்த கடைக்குட்டி 3வது செல்ல மகள் மட்டுமின்றி இசையின் செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக இசை பேரரசி சிஸ்லா ஜானகி எனும் இயற்பெயருடைய எஸ் ஜானகி ஆவார். இவருடன் ராதா உள்ளிட்ட மூத்த சகோதரிகள் இருவர் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை ஸ்ரீராம் ராமமூர்த்தி ஆனவர் சமஸ்கிருத வித்வான் மட்டுமின்றி ஆயுர்வேத மருத்துவரும் ஆவார். இதன் பேரில் தனது பிள்ளைகளுக்கு இறை சங்கீத பாடல்களையும் தந்தையானவர் பயிற்றுவித்தும் வந்தார். இதன் பேரில் 4 வயதை எட்டிய போதே சங்கீத ஞானம் பெற்ற குழந்தையாகவே வளர ஆரம்பித்தார் ஜானகி அவர்கள். தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதே ஆரம்பித்த சிறுமி ஜானகி அவர்கள் தங்கள் ஊரில் முகாமிட்ட தாராபி கிராண்ட் சர்க்கஸ் நிறுவனம் நடத்திய சர்க்கஸ் கலை நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்டு பள்ளி நேரம் போக வீட்டிற்கு தெரியாமல் கயிற்றில் நடப்பது, பல்டி அடிப்பது போன்ற ஜிம்னாஸ்டிக் வேலைகளை ஆர்வமுடன் செய்ய ஆரம்பித்தார். இத்தகவல் வீட்டிற்கு தெரியவர பின்னர் என்ன, அம்மாவின் ருத்ர தாண்டவம் சர்க்கஸ் என்ற வார்த்தையையே பின்னர் மறக்க வைத்தது ஜானகி அவர்களுக்கு. இதன் பின்னர் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக ஜானகியின் குடும்பம் ராஜமுந்திரிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் தனது மகள்கள் கர்நாடக சங்கீதம் பாட வேண்டும் என்ற ஆவல் கொண்ட பெற்றோர் பிரபல நாதஸ்வர வித்வான் பைடி சுவாமி என்பவரிடம் சங்கீதம் கற்க தனது பிள்ளைகளை அனுப்பி வைத்தனர். இயற்கையிலேயே இசை ஞானம் பெற்றவரான சிறுமி ஜானகி அவர்கள் அவ்வேளையில் வெளியாகும் லதா மங்கேஷ்கர், முகமது ரஃபி ஆகியோரின் பாடல்களை கேட்டு அப்படியே திருப்பி பாடும் வல்லமையையும் பெற்றிருந்தார். இசை ஞானத்தை இயற்கையிலேயே கைவர பெற்றவரான ஜானகி அவர்களுக்கு சங்கீதத்தின் மதிப்பீடு, அதை மேலும் கற்றுக்கொண்டு மிளிர வேண்டும் என்ற எண்ணமோ தோன்றவில்லைதான். அதற்கு மாறாக குறும்புகளும் பரபரப்பும் விளையாட்டு குணமுடைய குழந்தையாகவே வளர்ந்து வந்தார். சிறுமி ஜானகியின் இசை ஞானத்தை அறிந்த நாதஸ்வர வித்வான் பைடி சாமியின் ஆசையின் பேரில் ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் நாட்டிய குழு நடத்தி வந்த கலை நிகழ்ச்சிகளின் இடையே தெலுங்கு மற்றும் ஹிந்தி பாடல்களை பாடி அனைவருடைய பாராட்டினையும் நன்கு பெற்று வந்தார். இதன் பின்னர் திருமணம் முடிந்து ஹைதராபாத்தில் வசித்து வந்த அக்கா வீட்டிற்கு சென்ற ஜானகி அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாடல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் அவ்வேளைய இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் திருக்கரங்களால் பரிசினை வென்றார். இதனைத் தொடர்ந்து ஜானகி அவர்களின் பாடும் திறனை கண்டு வியந்த நெல்லூரைச் சேர்ந்த சந்திரசேகரம் என்பவர் தான் நடத்தி வந்த கலை நிகழ்ச்சிகளின் இடையே அவரை பாடும் வகையில் தோன்றச் செய்தார். அதாவது யாரை போல் தோன்ற வேண்டுமோ அவர்களை போன்று உடனே வேடம் தரித்து தோன்றிடும் பகுரூபி எனப்படும் மோனோ ஆக்டிங் கலையில் பிரபலமடைந்து வந்த சந்திரசேகரம் அவர்களின் கலை நிகழ்ச்சிகளில் தோன்றி பாடி வந்த ஜானகி அவர்களுக்கு தன்னுடைய இசை பயணத்திற்கும் இல்லற வாழ்விற்கும் இந்நிகழ்ச்சி ஒரு ஆதாரமாக அமைந்திடும் என்பதை அவர் அறிந்திருக்க அவ்வேளையில் வாய்ப்பில்லைதான். இதன் பின்னர் நிகழ்ச்சி சம்பந்தமாக சந்திரசேகரம் அவர்கள் வீட்டிற்கு அவ்வப்போது சென்று வந்த ஜானகி அவர்களுக்கு சந்திரசேகரம் அவர்களின் மூத்த மகன் ராம் பிரசாத் அவர்கள் அடிக்கடி கண்களில் தென்படவே அவருடைய குண நலன்களால் ஈர்க்கப்பட்ட ஜானகி அவர்களுக்கு காதல் எனும் பேரன்பு மிக்க ஈர்ப்பு ராம் பிரசாத் மீது உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதையடுத்து தனது காதலை வெளிக்காட்டாது ஒருதலை காதலாக வளர்த்து கொண்ட ஜானகி அவர்கள் ராம் பிரசாத்துக்கு மணமுடிக்க பெண் தேடும் படலத்தை தந்தை சந்திரசேகரம் ஆரம்பிக்க இதனை முன்னிட்டு சுமார் 2 முறைக்கு மேல்
தனது மனம் கவர் காதலருக்கு பெண் பார்க்கும் படலத்தில் வேறு வழியின்றி மன வலிகளுடன் கலந்து கொண்ட சுவாரஸ்ய சம்பவங்களும் நிகழத்தான் செய்தது. இதனைத் தொடர்ந்து ஜானகி அவர்களின் பாடும் திறனை கண்டு வியந்து போன ராம்பிரசாத் அவர்கள், கலை வானில் ஜொலிக்க வேண்டியவரை சிறிய வட்டத்திற்குள் வைத்திருக்கிறீர்களே என தந்தையை கடிந்து கொள்ள, மகனின் அழுத்தத்தால் உடனே ஏவிஎம் மற்றும் ஜெமினி நிறுவனத்திற்கு ஒரு சிறந்த பாடகி எங்களிடம் உள்ளார், தேவையெனில் பயன்படுத்திக் கொள்ளவும் என கடிதம் எழுதினார் எஸ் ஜானகியின் வருங்கால மாமனாரான சந்திரசேகரம் அவர்கள். இதையடுத்து ஏவிஎம் நிறுவனத்திடமிருந்து வந்த அழைப்பை ஏற்று சென்னை வந்த அம்மா ஜானகி அவர்கள் அவ்வேளையில் சோரி சோரி என்ற திரைப்படத்தில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய பாடலை பாடி அனைவருடைய கைத்தட்டலை பெற்றதுடன் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டார். இதன்பின் ஏவிஎம் நிறுவனத்தால் மாத சம்பளம் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஜானகி அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்திற்கு பாடுவதற்கு முன்னரே சலபதி ராவ் இசை அமைப்பில் 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்திற்காக ஒரு சோக பாடலை பாட வாய்ப்பு கிட்டியது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திரைப்படத்தின் தலைப்பை போலவே விதியின் விளையாட்டால் மேற்கண்ட திரைப்படம் வெளியாகவில்லை. இதன் பின்னர் அதே ஆண்டில் ஸ்ரீராம் குமாரி தங்கம் நடிப்பில் வெளியான மகதல நாட்டு பேரி என்ற திரைப்படத்தில் ஆர் பார்த்தசாரதி இசையில் எம்பி சிவம் அவர்களின் பாடல் வரிகளில் பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து கண்ணுக்கு டேரி மின்னிடும் தாரை என்ற பாடலை பாடி முதலில் தமிழ் திரையுலகில் தனது 19ஆம் வயதில் அறிமுகமானார் ஜானகி அவர்கள். இதன் பின்பு பூலோக ரம்பை, மணமாலை, அபலை அஞ்சுகம் என்ற தொடர் திரைப்படங்களில் பாடி வந்தவரை முதலில் புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் ஜி அஸ்வத்தாமா இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகளில் பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடிய மலரோடு விளையாடும் தென்றலை வா என்ற பாடல் இடம்பெற்ற தெய்வபலம் திரைப்படமாகும். இதையடுத்து நடிகர் திலகத்தின் தெய்வ பிறவி என்ற திரைப்படத்தில் ஆர் சுதர்சனம் உடுமலை நாராயண கவி பாடலிசை கூட்டணியில் இசை சித்தர் CS ஜெயராமுடன் இணைந்து ஹம்மிங் எனும் குரல் இசையால் ஜானகி அவர்கள் பாடிய அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் என்ற பாடலை யார்தான் மறக்க முடியும்? இதனைத் தொடர்ந்து 1960 வெளியான பாதை தெரியுது பார் என்ற திரைப்படத்தில் MB ஸ்ரீனிவாசன், ஜெயகாந்தன் பாடலிசையில் பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடிய தென்னங்கீற்று ஊஞ்சலிலே உள்ளிட்ட பாடல்கள் ஜானகி அவர்களை அவ்வப்போது புகழ் பெற வைத்த பாடல்களாகும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக AM ராஜா இசை மற்றும் பின்னணியில் கண்ணதாசன் வரிகளில் தேன் நிலவு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓஹோ எந்தன் பேபி மற்றும் காலையும் நீயே மாலையும் நீயே உள்ளிட்ட பாடல்கள் அமைந்ததுடன் ஆலயமணி திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை கண்ணதாசனின் வைர வரிகளில் இடம்பெற்ற தூக்கமும் உன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடலை கேட்டு கிறங்காதவர்கள் எவரும் இல்லை எனலாம். இவ்வாறு இசை உலகின் இளவரசியாக தன்னை எஸ் ஜானகி அவர்கள் நிலைநிறுத்தி கொண்ட வேளையில் மேற்கண்ட பாடல்களுக்கு எல்லாம் மகுடமாக 1962 வெளியான கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படம் அமைந்துதான் போனது. இவ்வேளையில் ஒரு நிகழ்வு ஒன்றை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். நடிகையர் திலகம் சாவித்ரி கணேசன் நடிப்பில் வெளியாகவிருந்த படித்தாண்டா பத்தினி என்ற திரைப்படத்திற்காக TR பாப்பா இசையில் எஸ் ஜானகி பாடிய வேளையில் தன்னுடைய பாடல்களுக்கு எஸ் ஜானகி பின்னணி பாடுவதை தான் விரும்பவில்லை என்றும் தனக்கு ஏற்ற பி சுசீலா அவர்களையே பாட வைக்க வேண்டும் என சாவித்ரி வலியுறுத்த வேறு வழியின்றி எஸ் ஜானகி பாடிய பாடல் நீக்கப்பட்டு பி சுசீலா அவர்களை பாட வைத்து பாடல்கள் பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்வை கேள்விப்பட்டு கடும் மனவேதனையடைந்த எஸ் ஜானகி ஆனவர் இனிமேல் சாவித்திரிக்கு தான் பாடமாட்டேன் என்ற கொள்கையில் பயணித்தவரை பின்னர் காலங்களில் சாவித்திரிக்கு என்று கூறாமல் வேறு ஒரு நடிகைக்குத்தான் பின்னணி என கூறி பாட வைத்து வெற்றி பெற்ற பாடல்தான் இன்று வரை சாவித்ரி அவர்களையும் எஸ் ஜானகி அவர்களையும் புகழின் உச்சாணியில் அமர வைத்தது எனலாம். 1962 வெளியான கொஞ்சம் சலகை என்ற திரைப்படத்தில் SM சுப்பையா நாயுடு, கூமா பாலசுப்பிரமணியம் பாடலிசையில் காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வர இசையில் ஒலிக்கவிருந்த சிங்கார வேலனே தேவா என்ற கடினமான பாடலை பாட பின்னணி பாடகியர்கள் யாரும் முன் வராத நிலையில் பி லீலா அவர்களின் பரிந்துரையின் பேரில் எஸ் ஜானகி அவர்கள் அப்பாடலை பாடி சாதனை படைத்ததுடன் இன்றைய தலைமுறையினரும் அம்மா ஜானகி அவர்கள் எப்படி பாடினார் என கேட்க தோன்றும் வகையில் முத்திரை பதித்திருப்பார்.
இதன் பின்னர் பின்னணி பாடகியரில் ராணியாகி போன எஸ் ஜானகி அவர்களின் பூஜைக்கு வந்த மலரேவா, இந்த மன்றத்தில் ஓடி வரும், எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதிலென்ன சொல்லடி ராதா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், சித்திரமே நில்லடி, முத்தமிட்டால் என்னடி, காலத்தை வென்றவண்ணி, காவியம் ஆனவண்ணி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நவரச திலகம் முத்துராமன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஆகியோரின் திரைப்படங்களில் எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், வி. தட்சிணாமூர்த்தி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் டி.எம். சௌந்தரராஜன், திருச்சி லோகநாதன், கண்டசாலா, கே.ஜே. யேசுதாஸ் என பின்னணி பாடகர்கள் அனைவருடனும் பாடிய போதும் ஆரம்பம் தொட்டு அதிக பாடல்கள் எஸ் ஜானகி அவர்கள் பாடியது பி.பி. ஸ்ரீனிவாசுடன் தான் என கூற வேண்டும். இதன் பின்னர் ஜி.கே. வெங்கடேஷ், கண்ணதாசன் பாடல் இசையில் உருவான பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தேன் சிந்துதே வானம் என்ற பாடலை எஸ்.பி. பாலசுப்ரமணியத்துடன் பாடி மெய்மறக்கச் செய்தார் அம்மா எஸ் ஜானகி அவர்கள். மேற்கண்ட இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷ் மூலம் ஜானகி அவர்களுக்கு நன்கு அறிமுகமான இளையராஜா அவர்கள் 1976 முதலில் இசையமைத்த அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பளித்தார். இதன் பேரில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய அன்னக்கிளி உன்ன தேடுதே, மச்சான பாத்தீங்களா உள்ளிட்ட 3 பாடல்கள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து இளையராஜாவை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இதன் பின்னர் இளையராஜாவுக்கும் சென்டிமெண்டாகவும் மனம் கவர் பாடகியாகவும் மாறிப்போன அம்மா எஸ் ஜானகி அவர்களின் பாடல்கள் அவருடைய இசையில் இல்லாமல் போனால்தான் ஆச்சரியமே எனலாம். அந்த அளவுக்கு தனது குயிலினும் குரல் இசையால் கவர்ந்தார் எஸ் ஜானகி அவர்கள். எவ்வாறு ஆரம்பத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா என்ற மூவர் கூட்டணி இசை உலகில் பிரபலமாகி இருந்ததோ, இதை போலவே அதன் பின்னர் 1976களுக்கு பிறகு இளையராஜா, எஸ் ஜானகி, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் என்ற மூவர் கூட்டணி சக்கை போடு போட்டது என்றே கூற வேண்டும். இளையராஜா, எஸ் ஜானகி கூட்டணியில் உருவான வசந்த கால கோலங்கள், தூரத்தில் நான் கண்ட உன்முகம், நாதம் என் ஜீவனே, காற்றில் எந்தன் கீதம், இது மௌனமான நேரம், பாடு நிலாவே தேன் கவிதை, ஊரு சனம் தூங்கிருச்சு, அடி ஆத்தாடி இள மனசொன்னு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என அடுக்கிக் கொண்டே போகும் எவர் கிரீன் பாடல்களை எவர்தான் மறக்க இயலும்? அழகிய கண்ணே, உறவுகள் நீயே, சின்னஞ்சிறு கிளியே, சித்திர பூவிழியே, தாலாட்டு மாறி போனது, தேனூரும் ராகம் மற்றும் சின்ன தாயவள் தந்த ராசாவி உள்ளிட்ட தாய்மை மிக்க பாடல்களை என்று கேட்டாலும் மனம் சிலிர்க்கத்தான் செய்யும். சில்க் ஸ்மிதா, அனுராதா, ஜெயமாலினி போன்ற துள்ளிசை கவர்ச்சி நாயகியர்களின் நடன பாடல் என்றாலே அது 90% எஸ் ஜானகி அவர்கள் பாடியதாகத்தான் இருக்கும் என கண்ணை மூடிக்கொண்டு கூறிவிடலாம். பொன்மேனி உருகுதே உள்ளிட்ட பாடல்களை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். நேத்து ராத்திரி அம்மா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம், ஏதோ மோகம் ஏதோ தாகம் போன்ற விரகதாப பாடல்களுக்கும் முனகல், சினுங்கல் என அதற்கும் உயிர் கொடுத்து பரவசப்படுத்தியவர் எஸ் ஜானகி என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. பஞ்சு மிட்டாய் சேல கட்டி, கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலை என கிராமிய மனம் கமழும் பாடல்கள் ஆகட்டும், சின்ன ராசாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது, செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்று மனதை துள்ளாட்டம் போடச் செய்யும் பாடல்கள் ஆகட்டும், எஸ் ஜானகிக்கு நிகர் அவரே என்று போற்றும் அளவுக்கு எண்ணற்ற பாடல்களை பாடிய கலை வித்தகி என்றே கூறலாம். டேடி டேடி, ஓமை டேடி, டூத் பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, ராஜா மகள், ரோஜா மகள், அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள் என குழந்தைகள் பாடும் பாடலாகட்டும், மம்மி பேரு மாறி, என் ஊரு வேளச்சேரி என விடலை பருவ சிறுவன் பாடுவது போன்றும், போடா போடா பொக்க மற்றும் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடலின் இறுதியில் வயதான பெண் பாடுவது போன்றும் தனது அற்புத குரலாலேயே நடித்த பெருமைக்குரியவர் அம்மா எஸ் ஜானகி என்றால் எவரால் மறுக்க முடியும்? இதற்கு முத்தாய்ப்பாக மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் ரேவதி, ஊர்வசி, ரோகிணி ஆகிய மூவருக்கும் தனித்தனியாக என கரவமாடு 3, காளமாடு 1 என்ற பாடலில் குரல் மாற்றி பின்னணி பாடி அதிரடி காட்டியிருப்பார். தாய்மை குரலரசி ஜானகி அம்மா அவர்கள் அச்சாணி என்ற திரைப்படத்திற்காக
மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்ற பாடலை ஸ்டுடியோவில் பாடும்போது அப்பாடலின் வரிகளால் ஈர்க்கப்பட்டு மனவலி அழுகையுடன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்ற நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு. பின்னணி பாடுவது மட்டுமின்றி கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவரான ஜானகி அவர்கள் ருசி கண்ட பூனை என்ற திரைப்படத்திற்காக கண்ணா நீ எங்கே வாவா நீ இங்கே என்ற பாடலையும் எழுதி மழலை குரலிலும் பாடி வியக்க வைத்திருப்பார். இது மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் தமிழில் வெளியான மௌன போராட்டம் என்ற திரைப்படத்திற்காக இசை அமைப்பாளராக தோன்றி தனது பன்முக திறனையும் வெளிப்படுத்திய சாதனையாளரும் ஆவார். சிங்கார வேலனே தேவா என்ற கடின பாடலை அனாயசமாக பாடியவர் ஹேமாவதி என்ற கன்னட திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை மட்டும் சற்று கடினத்துடன் பாடியதாக பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டும் உள்ளார். ஜட்ஜ்மெண்ட் என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக பேபி சுஜிதா அவர்களுக்கு பின்னணி குரலையும் தந்துள்ளார் அம்மா ஜானகி அவர்கள். திரைப்பாடல்கள் மட்டுமின்றி நந்தகுமாரா, நவநீத ஜோரா மற்றும் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் உள்ளிட்ட ஆன்மீக பாடல்களையும் தந்து மனம் கவர்ந்த கிருஷ்ண பக்தையும் ஆவார். இளையராஜாவை தொடர்ந்து தேவாவின் இசையில் லாலாக்கு டோல் டப்பிமா உள்ளிட்ட துள்ளிசை பாடல்களை பாடிய அம்மா ஜானகி அவர்கள் இதன் பின்னர் எண்ணற்ற இளம் இசையமைப்பாளர்கள் இசையில் பாடியதுடன் AR ரகுமான் இசையமைப்பில் வெளியான ஒட்டகத்த கட்டிக்கு, முதல்வனை கண் பாராய், காதல் கடிதம் தீட்டவே மற்றும் நெஞ்சினிலே போன்ற மனம் இனிக்கும் பாடல்களையும் பாடி ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தவரும் ஆவார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என பல்வேறு மாநில அரசுகளிடமிருந்து சுமார் 33 மாநில விருதுகளை வென்ற பெருமைக்குரியவர் மட்டுமின்றி 1977 வெளியான 16 வயதினிலே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே என்ற பாடலுக்காக முதல் தேசிய விருதையும் வென்றுள்ளார். இதையடுத்து ஓபோல், சித்தாரா, தேவர் மகன் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடியதற்காகவும் தேசிய விருதுகளை வென்றுள்ளார். 1986 தமிழக அரசின் கலைமாமணி விருது, 92 பாவேந்தர் பாரதிதாசன் விருது, 2009 வாழ்நாள் சாதனையாளர் விருது, கௌரவ டாக்டரேட் விருது என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற விருதுகளை வென்று விருதுகளின் மகாராணியாகவே பெருமை சேர்த்தவர். தன்னை தேடி வந்த பத்மபூஷன் என்ற உயரிய விருது தனக்கு தாமதமாக வழங்கப்பட்டதைக் கண்டு அவ்விருதை ஏற்காமல் ரசிகர்களின் உள்ளத்தில் தான் நிறைந்திருப்பதே பெரும் விருது என்று, அதே வேளையில் பாரத ரத்னா விருதை வழங்கினால் ஏற்க தயார் என்றும் தெரிவித்தார். ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் தோன்ற ஜானகி அவர்களுக்கு வாய்ப்பளித்த நிலையில் அவ்வாய்ப்பினை முற்றிலும் ஏற்காதவர் விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் 2018 வெளியான 96 என்ற திரைப்படத்தில் படக்குழுவினரின் வற்புறுத்தலை எடுத்து தனது மகனுடன் பின்னணி பாடகி ஜானகியாகவே ஒரு சில காட்சிகளில் தோன்றியிருப்பார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான அம்மா ஜானகி ஆனவர் யாரை மனதார ஒரு தலையாக காதலித்தாரோ, காலத்தின் சூழலால் யாருக்காக மணப்பெண் தேடும் படலத்தில் மனவலியுடன் பயணித்தாரோ, எவருடைய வலியுறுத்தலால் கலை வாழ்வை ஆரம்பித்தாரோ, அக்காதலரான ராம் பிரசாத் தாயாரின் ஆசை மற்றும் மாமனார் சந்திரசேகரத்தின் ஆதரவுடன் 1959 உற்றார் உறவினர்கள் புடைசூழ திருமணம் புரிந்தார். திருமணத்திற்கு பின்னர் மனைவி ஜானகியின் இசை பயணத்திற்கு பெரும் ஆதரவாய், அரவணைப்பாய் என ஒரு குழந்தையை பார்த்துக் கொள்வது போல் கவனித்துக் கொண்டார் கணவர் ராம் பிரசாத் அவர்கள். அலர்ஜி எனும் ஒவ்வாமை பிரச்சனைகளால் ஏற்படும் மூச்சு திணறல்களால் அவ்வப்போது பாதிக்கப்படும் ஜானகியை மிகவும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்த ராம் பிரசாத் அவர்கள் பல நேரங்களில் பின்னணி பாடல்கள் பாடும்போது மேற்கூறிய காரணிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் ஒரே மூச்சில் பாடக்கூடியவர் என இசை உலகினரால் பாராட்டப்பட்ட ஜானகி ஆனவர் தனது உடல் நலன் சார்ந்த பிரச்சனையை வெளிக்காட்டிக் கொள்ளாது மிகுந்த சிரமத்துடன் பலரும் பாராட்டும் வண்ணம் பாடல்களை பாடி முடித்தவுடன் மனைவியை சாதுரியமாக காரில் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ராம் பிரசாத் காப்பாற்றிய நிகழ்வுகள் ஏராளம் எனலாம். குறிப்பாக ராதைக்கேற்ற கண்ணனு, சீதைக்கேற்ற ராமனு, தூக்கமும் கண்களை தழுவட்டுமே மற்றும் சங்கராபரணத்தில் இடம்பெற்ற சாமஜ வர கமனா உள்ளிட்ட பாடல்களை குறிப்பிடலாம். இவ்வாறு ஜானகிக்கு ஏற்ற ராமனாக இருந்த ராம் பிரசாத் மற்றும் ஜானகி எனும் ஆதர்ஷ காதல் தம்பதிகளுக்கு 1960 முரளி கிருஷ்ணா என்ற மகன் பிறந்தார்.
இதன் பிறகு மனைவி ஜானகியின் இசை பயணம், மகன் முரளிகிருஷ்ணாவின் வளர்ப்பு என குடும்பத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தனது பாசமிகு காதல் கணவரின் ஆயுள் தனது இறுதி காலம் வரை நீடித்திருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் நெற்றியில் இடும் குங்கும பொட்டின் அளவை அதிகரித்துக் கொண்ட எஸ் ஜானகி அவர்கள் தனது கணவரின் மீது அன்பு மிகும் போதெல்லாம் ராமு என செல்லமாக அழைப்பதுடன் ஒரு குழந்தையைப் போல குறும்பு சேட்டைகளையும் நன்கு புரிவாராம். இவ்வாறு தனக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த காதல் கணவர் ராம்பிரசாத் அவர்கள் 1997ஆம் ஆண்டு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் தன்னை தவிக்க விட்டு செல்வார் என எஸ் ஜானகி அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க வாய்ப்பில்லைதான். தனது கணவரின் மறைவையொட்டி இறுதி அஞ்சலி செலுத்த வந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்திடம், நான் இறந்திருந்தால் இந்நேரம் என் கணவர் கண்டிப்பாக தன் உயிரை விட்டிருப்பார். ஆனால் அவர் என் கண்முன்னே இறந்தும் கூட நான் மட்டும் எப்படி இப்போது உயிரோடு இருக்கிறேன் என எனக்கே தெரியவில்லை என எஸ் ஜானகி தன்னிடம் கதறி எழுத உணர்ச்சி பிழம்பான நிகழ்வை தனது பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டு வருத்தப்பட்டார். எஸ் ஜானகி அவர்களால் திரை உலகிற்கு முதலில் வரவேற்கப்பட்டவரும் ஜானகி அம்மா அவர்களால் சுப்பிரமணி என செல்லமாக அழைக்கப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவ்வாறு பாசமிகு தன் கணவர் ராம்பிரசாத் மறைந்தவுடன் அவர் மீது கொண்ட தூய காதலின் வெளிப்பாடாக நெற்றி முழுவதும் அலங்கரித்த அகல பொட்டினை முற்றிலும் தவிர்த்து வெள்ளை புடவையுடன் ஒரு துறவி போல் இறுதி வரை வாழ்ந்தார் அன்பு மனம் படைத்த அம்மா எஸ் ஜானகி அவர்கள். இதன் பின்பு காலத்தின் ஓட்டத்தால் சற்று ஆறுதல் அடைந்து வந்த எஸ் ஜானகி அவர்கள் மேடை கச்சேரிகளில் எண்ணற்ற பாடல்களை பாடி வந்தாலும் கணவர் ராம்பிரசாத்தின் நினைவை மணக்கண் கொண்டு வரும் பாடலான சுரேஷ் ரேவதி நடிப்பில் இளையராஜா வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் வெளியானதும் தனக்கு மிகவும் பிடித்ததுமான மரகத வீணை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாவா கவிதை சொல்வேன் வா என்ற பாடலை எவ்விடத்திலும் பாடாமல் தவிர்த்தே வந்தார். இத்துயரம் ஒருபுறம் எனில் தான் பெற்ற ஒரே செல்ல மகன் முரளிகிருஷ்ணாவின் வாழ்வும் பெரிதளவில் ஜொலிக்க முடியாமல் வீழ்ந்து போனது தாயார் ஜானகிக்கு பெரும் துயராகும். கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயை போன்று பெரிதளவில் இல்லை எனினும் ஓரளவுக்கு பாடும் திறனை வளர்த்து கொண்ட மகன் முரளிகிருஷ்ணாவானவர் சிறந்த கிட்டார் இசை கலைஞரும் ஆவார். திரை உலகில் ஒரு ஹீரோவாக வலம் வர வேண்டும் என எண்ணிய முரளிகிருஷ்ணா அவர்கள் 1987 பிரபல இயக்குனர் கே விஸ்வநாத் இயக்கத்தில் வெளியான ஸ்ருதி லயலு என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகில் 3 ஹீரோக்களில் ஒருவராக கால் பதித்தார். திரைப்படம் வெற்றி பெற்ற நிலையில் முரளிகிருஷ்ணாவின் திரை பயணமானது வெற்றி கிட்டாமல் தான் போனது. பின்னர் திரை உலகில் எப்படியாவது ஜொலிக்க வேண்டும் என போராடி வந்தவர் சுபஷீலா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற நாட்டிய கலை நிறுவனத்தை நடத்தி வரும் பிரபல பரதம் மற்றும் குச்சிப்புடி நாட்டிய கலைஞரான உமா என்பவரை பெற்றோரின் முழு சம்மதத்தின் பேரில் உற்றார் உறவினர்கள் புடைசூழ காதல் மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக அம்ருத வர்ஷினி மற்றும் அப்சரா எனும் 2 செல்ல மகள்கள் பிறந்தனர். இதன் பின்னர் தனது குடும்ப விருத்தியை கண்டு மனமகிழ்ந்து போன எஸ் ஜானகி அவர்களுக்கு காதல் கணவரை விட பாச மகனை விட பேத்திகள் இருவருமே உலகமாகித்தான் போயினர். மேலும் மருமகளாக தன் வீட்டிற்கு வந்த உமாவும் அன்பு மகளாக மட்டுமல்ல பாச தோழியாகவும் மாறிப்போன நிலையில் இவ்வாறாக சிறந்த இல்லற வாழ்வு இசை பயணம் என பெரும் மகிழ்ச்சி கடலில் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் பயணித்து வந்த வேளையில்தான் யார் கண்பட்டதோ என தெரியவில்லை, அழகான குடும்பம் சிதையத்தான் ஆரம்பித்தது. ஆம், மகன் முரளிகிருஷ்ணா மருமகள் உமா காதல் தம்பதிகளுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உச்சகட்டத்தை அடைந்து இருவரும் பரஸ்பரம் பிரிய எஸ் ஜானகியின் மனம் நொறுங்கித்தான் போனது. அழகிய கண்ணே உறவுகள் நீயே மற்றும் தேனூரும் ராகம் நான் பாடும் நேரம் என பேத்திகளை மடியில் கிடத்தி தூங்க வைத்த எஸ் ஜானகியின் மடியானது பிரிவு தந்த வலியால் வெற்றிடமாகித்தான் போனது. இருப்பினும் சட்டம்தான் பிரித்து வைத்ததை தவிர பாசம் எனும் அன்பு மனம் பிரியாமல் உறவுகளை இணைத்துக் கொண்டுதான் பயணித்தது எனலாம். மேற்கூறியவாறு கணவர் ராம்பிரசாத் மறைவிற்கு பின்னர் மகன் முரளிகிருஷ்ணா வானவர் தாயார் ஜானகிக்கு பெரும் அரணாக மாறிய நிலையில் இசை பயணத்தில் தந்தையார் அளித்து வந்த அதே பாதுகாப்பை அரவணைப்பை மகன் முரளிகிருஷ்ணா தந்து வந்தார். 2014ஆம் ஆண்டு அனிருத் இசையில் தனுஷுடன் இணைந்து வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில்
அம்மா அம்மா நீ எங்க அம்மா என்ற பாடலை பாடி மனம் உருக வைத்தவர் 2016ஆம் ஆண்டு திருநாள் திரைப்படத்தில் தந்தையும் யாரோ என்ற பாடலையும் பாடி சிறப்பித்தார். இதன்பின் 2017ஆம் ஆண்டு மைசூரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இசை வாழ்விலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த நிலையில் 2018ஆம் ஆண்டு வளர்ந்து வரும் இசை அமைப்பாளர் ராஜேஷ் ராமலிங்கத்தின் தொடர் வற்புறுத்தலை அடுத்து அவரின் இசையில் உருவான பன்னாடி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் உசுறு காத்துல என்ற பாடலை பாடினார். இப்பாடலே அம்மா எஸ் ஜானகி அவர்கள் தமிழில் பாடிய இறுதி பாடலாகும். இதன் பின்பு மைசூரில் தனது மகன் முரளி கிருஷ்ணாவுடன் நிரந்தரமாக குடியேறிய எஸ் ஜானகி அவர்களின் வாழ்வில் காலன் தனது சதிராட்டத்தை கடுமையாகவே ஆரம்பித்தான் என கூற வேண்டும். ஆம், அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் இயங்கி வந்த BW கார்மல் பாயர் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்ற கல்லூரியில் இணைந்து MBA கல்வி பயின்று வந்த மூத்த பாசப்பேத்தியான அமிர்த வர்ஷினி எனும் வர்ஷா அவர்கள் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஸ்கூபா டைவிங் என்ற நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட தீ விபத்தால் மிகச்சிறிய வயதில் மரணித்து போனது எஸ் ஜானகி அவர்களுக்கு சொல்லொன்னா மனவலியை ஏற்படுத்தியது. தனது கணவர் ராம் பிரசாத் மறைவிற்கு பின்னர் தனக்கு மிகவும் பிடித்த பாசப்பேத்தி வர்ஷாவும் மரணித்து போக என்ன செய்வதென்று மனவலியால் பயணித்து வந்தவருக்கு பெரும் ஆறுதலாகி போனவர்கள் ஜானகி அம்மாவை தங்களது உயிருக்கும் மேலாக நேசித்த அன்பு ரசிகர்கள் ஆவர். ஆம், ரசிகர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வந்து ஜானகி அம்மாவை சந்தித்து நலம் விசாரித்து தங்களது பாச உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர் முன் பாடல்கள் பல பாடி ஆசிரியர்களையும் அம்மா அவர்கள் பாசத்துடன் தரும் பரிசு பொருட்களை தாய்விட்டு சீதனமாக நினைத்து பெற்றும் சென்றனர். இவ்வாறு ரசிகர்களை தனது உறவாக நினைத்து போற்றி வந்த அம்மா அவர்களின் வாழ்வில் அடுத்து ஏற்பட்ட துயரம் மேற்கூறிய கணவர் மற்றும் பேத்தி மரணத்தை விட கொடியது ஆகும். யார் தன் இறுதி காலம் வரை அரணாக அரவணைப்பாக இருப்பார் என நினைத்தாரோ அந்த பாச மகனான முரளி கிருஷ்ணாவானவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சில வருடங்களாக மரணத்துடன் போராடி வந்தவர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பரிதவிக்க விட்டு மறைந்து போனார். இதன்பின் மேலும் தள்ளாத முதுமை வயதில் நொறுங்கி போனவரை தங்களது பாச அரவணைப்பில் பாதுகாத்து வந்தனர் மருமகள் உமாவும் இளைய பேத்தி அப்சராவும். பேத்தி அப்சரா அவர்கள் யோகக்கலை நிபுணராக உள்ளார். இவர் கணேஷ் என்பவரை மனம் புரிந்துள்ளார். இது மட்டுமின்றி சுமார் 12 வயதில் எஸ் ஜானகியின் பாடலால் ஈர்க்கப்பட்டு அவருடைய இல்லத்தை தேடி வந்த நவீன் என்ற சிறுவனின் பேரன்பை கண்டு பூரித்து போன ஜானகியானவர் நவீனை தனது பிள்ளையாக பாவித்து வளர்க்க நவீனின் நண்பரான பவன் என்பவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜானகி அம்மாவின் மற்றொரு பிள்ளையாக மாறிப்போக நவீனும் பவனும் வளர்ந்த பின் அவர்களது வாழ்வாதாரத்திற்காக எஸ் ஜானகி பர்னிச்சர் அண்ட் டிம்பர்ஸ் என்ற விற்பனையகத்தை திறந்து வைத்து அவர்களது வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் எஸ் ஜானகி அவர்கள். இவர்கள் இருவரும் இறுதி வரை ஜானகி அம்மாவின் பாதுகாப்பாளர்களாகவும் பயணித்து வந்தனர். தனது அறக்கட்டளையின் மூலம் நலிந்தோர் பலருக்கு உதவி வந்த ஜானகி அம்மா அவர்கள் தனது மகன் முரளி கிருஷ்ணாவின் நினைவு வரும் போதெல்லாம் தனது மகனுடன் இணைந்து பாடிய ரகுகுல திலக ராமா என்ற பாடலை கேட்டு கண்ணீர் வடித்து வந்தவர். பாச மகனே போயிட்டா, என்ன மட்டும் எதுக்கு இப்பூமியில் இறைவன் வச்சிருக்கணும் என வேதனைகளை பகிர்ந்து வந்தவருக்கு மீண்டும் ரசிக பிள்ளைகளே நேரில் வந்து பாடல்கள் பல பாடி மன ஆறுதலாகித்தான் போயினர். இதோ மகன் முரளி கிருஷ்ணாவுடன் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் பாடிய அப்பாடல் உங்களுக்காக. ரகுகுல திலக ராமா தசரத நந்தன ராமா நமோ நமோ ஸ்ரீராமா நமோ நமோ ஜய ராமா. மகன் முரளி கிருஷ்ணாவிற்கு தனது அறக்கட்டளையின் வாயிலாக ஜனவரி மாதம் நினைவு அஞ்சலி செலுத்த நினைத்த ஜானகி ஆனவர் தனது கைவண்ணத்தில் உருவான பாடல்களை பிரபல பாடகியர்கள் சித்ரா,
சுஜாதா மோகன் ஆகியோரை பாட வைக்க எண்ணியிருந்த வேளையில்தான் ஏற்கனவே சர்க்கரை குறைபாடு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடற்பிணிகளால் பாதிக்கப்பட்டிருந்தவருக்கு சிறுநீரகமும் பலவீனமாகி போக, இதனால் அடிக்கடி சிறுநீர் தொற்று ஒரு புறம் எனில் காலில் ஆணி தோன்றி அதன் பங்கிற்கும் பாடாய்படுத்தியது. ஏற்கனவே கணவர், பேத்தி மற்றும் மகன் இழப்பால் மிகவும் வேதனையுற்று வந்தவர் உடற்பிணிகளாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வைரஸ் காய்ச்சலும் மேலும் தொற்றிக்கொள்ள அவற்றை மன உறுதியுடன் எதிர்கொண்டவர் வயது முதுமை, நோயின் பாதிப்பு காரணமாக தொடர்ந்து போராட முடியாதவராக மிகவும் நலிவுற்ற நிலையில் மைசூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயர்தர சிகிச்சைகள் எடுத்தும் அவ்வேளையில் ஏற்பட்ட தொடர் மாரடைப்பு காரணமாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியன்று தனது 88ஆம் வயதில் மகன் முரளிகிருஷ்ணா இறந்து 6 மாதம் முடிவதற்குள் அக்குறுகிய கால பிரிவை கூட தாங்க முடியாத பாச தாய் பறவையான எஸ் ஜானகி அவர்கள் மகனை தேடி சிறகடித்து பறந்துவிட்டார் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அம்மா எஸ் ஜானகி அவர்களின் கலை பயணத்தை போற்றும் வகையில் கர்நாடக மாநில அரசு 30 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தியது. இதன் பின்னர் அம்மா அவர்களின் பூத உடல் உறவினர்கள் மற்றும் ரசிகர்களின் முன்னர் தகனம் செய்யப்பட்டது. தந்தை முரளிகிருஷ்ணாவுக்கு தங்கள் குல வழக்கப்படி ஈம கிரியைகள் செய்த இளைய மகள் அப்சரா அவர்கள் அதுபோலவே தனது பாச பாட்டியான எஸ் ஜானகிக்கு தானே முன்னின்று அக்காரியங்களை முறைப்படி மேற்கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அம்மா எஸ் ஜானகி அவர்களின் பூத உடலுக்கு பேத்தி அப்சரா அவர்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் முன்னிலையில் தகனம் செய்தார். இவ்வாறு எண்ணற்ற ரசிகர்களின் மன வலிகளுக்கு அருமருந்தாகி போன அன்னை எஸ் ஜானகி எனும் இசைக்குயிலானவர் தான் பாடிய காற்றில் எந்தன் கீதம் என்ற பாடலைப் போலவே தனது உயிரை காற்றில் கரைத்து கொண்டதுடன் தன் உடல் எரிந்த சாம்பலை மண்ணிலும் நீர் நிலைகளிலும் கலந்து அவரை இறுதி வரை தங்கள் உயிர் போல் நேசித்த ரசிகர்களின் பாசமிகு மனதை கலங்க வைத்து சென்றது உச்சபட்ச வேதனையாகும். அம்மா ஜானகியின் உடல் தகனம் செய்யப்பட்ட பின்பு அங்கே உருவான சாம்பலை ரசிகர்கள் சிலர் அது தெய்வத்தின் திருநீராக நினைத்து நெற்றியில் பூசிக்கொண்டு சென்ற நிகழ்வு மெய் சிலிர்க்க வைத்ததுடன் அம்மாவின் மீது கொண்ட ரசிகர்களின் அளவற்ற அன்பு அவர் மறைந்த பின்பும் மறையாமல் தொடர்வது நெகிழ்ச்சிக்குரியதாகும். இவ்வாறு தனது தேர்ந்த குயிலினும் இன்னிசை குரலால் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அவர்கள் விரும்பும் குரலில் இசை விருந்து படைத்து ஏனையோரின் மனதை கவர்ந்து அவர்கள் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்தவரும் பன்முக திறனாளரும் தாய்மையின் அடையாளமுமான அம்மா எஸ் ஜானகி அவர்கள் உடலால் மறைந்தாலும் இப்பூமியில் இசை என்று ஒன்று இருக்கும் வரை அம்மா எஸ் ஜானகி அவர்களின் நினைவலைகள் மட்டுமல்ல, அவரது குரல் வழி பாடல்கள் அனைத்தும் என்றும் மனதை தாளாட்டி கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. ரசிகர்களே, என் நண்பர்களே, அன்பர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே, எம்மை மகிழ்வித்தமைக்கு மனமார வணங்குகிறேன். ரசிகர்கள் கலைஞர்களே,
இவரை போன்ற மறக்க முடியாத இசை பேரரசிகளின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.